வணக்கம் நண்பர்களே, ஈகிள்ஸ் அகாடமி தானிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவு. அதாவது பார்த்திங்கன்னா, இதை நான் ஒரு ஸ்டேட்டு ஸ்கீமு, சென்ட்ரல் ஸ்கீமு எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சுருக்கேன். டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி மாணவர்கள் 2A எழுதுகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் நோட்ஸாக ரொம்ப ப்ரீஃபாக நீங்கள் எழுதிக்கிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. 1 பொறுத்துக்க பாருங்கள். உறுப்பு தான தினம் செப்டம்பர் 23, தனிப்பெருங்கருணை தினம் அக்டோபர் 5, தமிழ்நாடு தினம் ஜூலை 18, வரையாடு தினம் அக்டோபர் 7, சமத்துவ தினம் ஏப்ரல் 14, சமூக நீதி தினம் செப்டம்பர் 17, திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15, அயலக தமிழர் தினம் ஜனவரி 12, தியாகிகள் தினம் ஜனவரி 30, இந்திய அரிசி மனிதர் MS சுவாமிநாதன், இந்திய வன மனிதர் ஜாதவ் பயோங், இந்திய தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங், இந்திய யானை பெண் பார்வதி பருவா, இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், இந்திய ராக்கெட் மனிதர் சிவன், இந்திய பச்சை மனிதர் சர்தார் மன்மீத் சிங். நண்பர்களே, G4 நாடுகள் என்பது பிரேசில், ஜெர்மனி, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து 2004 உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு. இந்த கூற்று சரி. தீவிரவாதத்தை ஒழிப்பது, ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக சேர்வது இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும். இதுவும் சரி. G5 நாடுகள் என்பது பிரேசில், சீனா, இந்தியா, மெக்சிகோ மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாகும். இதுவும் சரி. கலாச்சார உறவுகள், தூதரக உறவுகள், நாடுகளுக்கிடையேயான வியாபாரம் ஆகியவற்றை மேம்படுத்துதல் G5 நாடுகள் கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும். இதுவும் சரி. இப்போ இந்த கூற்றில் எல்லாமே சரி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான். A மற்றும் B, அதாவது 4 ஆப்ஷனுமே சரி. அடுத்தது இஸ்ரோவின் திட்டங்கள், விண்கலத்தின் பெயர். இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எக்ஸாம் பக்கமே தலை வைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கஷ்டம்தான். வாங்க நம்ம பார்க்கலாம். சந்திராயன் 1, இது இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக இருக்குது. நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். சந்திராயன் 1 எப்போது ஏவப்படுது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 2008. ராக்கெட் பார்த்தீங்கன்னா PSLV-C2. அடுத்தது சந்திராயன் 2 ஜூலை 22, 2019 PSLV-C25. அடுத்தது சந்திராயன் 3 ஜூலை 14, 2023 GSLV Mark 3 M1. மங்கள்யான் நவம்பர் 2023 PSLV-C57. ஆதித்யா L1 செப்டம்பர் 2, 2023. மேலே இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா சந்திராயன், அதாவது நிலவை பற்றிய ஆராய்ச்சி. மங்கள்யான் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பற்றிய ஆராய்ச்சி. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் சூரியனை பற்றிய ஆராய்ச்சி. PSLVன்னு பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். LVMனா லான்ச் வெஹிக்கிள் மார்க். அதுக்கடுத்தது தந்தை பெரியாரின் இதழ்களில் பொருந்தாததை தேர்க. தோற்றுவிக்கப்பட்ட வரிசை அடிப்படையில் உள்ளது. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க, அதாவது தப்பானதை கேட்குறாங்க, அதாவது காலவரிசைப்படி தவறானதை கேட்குறாங்க. 1 குடியரசு, 2 ரிவோல்ட், 3 புரட்சி, 4 பகுத்தறிவு, 5 விடுதலை, 6 உண்மை. இதில் தவறு எதுவுமில்லை, காலவரிசைப்படி உள்ளது. இந்த டாபிக் மிக முக்கியமானது.